பெரியவா துடிகளே சரணம். நல்லது நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். இப்போ எல்லாருக்குமே இது தேவையான பதிவு அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா ஏதோ ஒரு வகையில் எல்லாரையும் நோய் அப்படிங்கிறது பாடாப்படுத்துது. அதுவும் இந்த காலகட்டத்தில் நோய்கள் வந்து எல்லாரையும் தாக்குது இல்லைங்களா? அந்த நோய்கள்லேருந்து நம்ம விடுபடுறதுக்கு 2 வழிகள் இன்னைக்கு பெரியவா சொன்னதை பார்க்க போகிறோம். ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா, பெரியவா காஞ்சி மடத்தில் இருக்கும்போது ஒருத்தர் வரார். ஒருத்தர் எப்படின்னா, கொஞ்சம் நடக்கவே முடியாமல் கொஞ்சம் கஷ்டப்பட்டுக்கிட்டு ஒருத்தர் வரார். பக்தர், பெரியவாவுடைய பக்தர் தான் வரார். வந்தோடனே வயிற்ற பிடிச்சிக்கிட்டே சொல்கிறார், பெரியவா என்னால் வயிறு வலி தாங்க முடியல, நான் எவ்வளோ பரிகாரங்கள் செஞ்சுட்டேன், கோயிலெலாம் போயிட்டேன், எல்லா டாக்டரையும் பார்த்துட்டேன், எல்லா மருந்தையும் நான் எடுத்துட்டேன், ஆனால் எனக்கு ஒரு வழி கூட கிடைக்கல பெரியவா, எனக்கு வந்து செத்து போயிடலாம் போல் இருக்கு பெரியவா, இந்த வயிற்று வலி தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு பெரியவா கிட்ட கேட்குறார். உடனே பெரியவா என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம இளம் வயசில் நமக்கு என்ன ஆகிடப்போகுது அப்படின்னு நம்ம செய்த தவறுகள், நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம பண்ண தவறுகள் எல்லாமே நமக்கு நோயாக இந்த காலத்தில் வந்து நிற்கிது, இப்போது வருது. அப்போ அந்த நோயிலேருந்து நம்ம விடுபடணும் அப்படின்னா நம்ம தான தர்மங்கள் செய்யணும். இந்த தான தர்மங்கள் தான் நம்ம தலையை காக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பெரியவா சொல்கிறாங்க. உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஏதாவது ஒரு கோயில் இருக்கான்னு பாரு, எந்த கோயிலாக வேணாலும் இருக்கட்டும், சிவன் கோயிலாக இருக்கட்டும், பெருமாள் கோயிலாக இருக்கட்டும், எந்த கோயிலில் குளம் இருக்குன்னு பார், அந்த குளத்தில் மீன்கள் இருக்கான்னு பார். மீன்கள் இருந்துச்சு அப்படின்னா தினமும் ஒரு 10 ரூபா அந்த பொரி பாக்கெட்டை வாங்கிக்கிட்டு போய் அந்த மீனுக்கு போடு. அது சாப்பிட சாப்பிட உன்னுடைய வயிற்று வலி தானாக குறையும். நம்ம தான தர்மங்கள் செஞ்சோம் அப்படின்னா தான் நம்ம வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்தருக்கு சொன்னாங்க பெரியவா. இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீராத நோய்கள் இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறதுனே தெரியலை, நமக்கு என்ன வழின்னே தெரியல, எந்த டாக்டர்கிட்ட போகணுங்கிறது எனக்கு தெரியவே இல்லை, என்ன நோயின்னே கண்டுபிடிக்க மாட்டேங்கிறாங்க, இந்த மாதிரி குழப்பங்கள்லாம் இருக்குது அப்படின்னாக்கா இதுக்கு மகாபெரிவா ரொம்ப ஒரு அருமையான வழியை சொல்கிறாங்க. என்ன வழி அப்படின்னா, மஞ்சள் பூசணிக்காய் இருக்கும் இல்லைங்களா, பரங்கிக்கான்னு சொல்லுவாங்க, அந்த மஞ்சள் பூசணிக்காவை தானம் பண்ணணும். அது இப்போ கிடைக்கக்கூடியது தான், இந்த நாட்களில் அது கிடைக்கக்கூடிய சீசன். அதுவுமே மார்கழி மாதத்தில் நம்ம மஞ்சள் பூசணிக்காவை ஏதாவது ஒரு கோயிலில் இருக்கிறவங்களுக்கு முழு மஞ்சள் பூசணிக்காவை செவ்வாய்க்கிழமையில் தானம் கொடுத்தா தீராத நோய்கள், என்ன நோயின்னே தெரியாமல் இருக்கிறவங்க, இல்லை என்ன செஞ்சாலும் நோய் வந்து குணமாகலை அப்படின்னு இருக்கிறவங்க எல்லாருமே செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க பெரியவா. அதுவும் குறிப்பாக செவ்வாய்க்கிழமை 6லேருந்து 7க்குள்ளே நம்ம முருகப்பெருமானை நினச்சிக்கிட்டு அந்த மஞ்சள் பூசணிக்காவை நம்ம தானம் கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு நோய்கள் அப்படிங்கிறது விலகும். நம்மளால் எதை செய்ய முடியுமோ, இந்த 2த்தில் எதை செய்ய முடியுமோ நம்ம செஞ்சுக்கலாம், இல்லை 2மே நம்மளால் செய்ய முடியும் அப்படின்னாலும் செய்யலாம். ஏன்னா இது நோய் வரக்கூடிய காலகட்டம், அதனால் இந்த நோயிலிருந்து நம்ம எல்லாருமே விடுபட்டு நிம்மதியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த பதிவு. நம்பிக்கையோடு செய்யுங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும், மலர் மருத்துவம் கற்றுக்கொள்ளணும், மலர் மருந்துகள் வேணும் அப்படின்னா இந்த பதிவில் வரக்கூடிய எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம், நல்லதே நடக்கும்.